ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பபீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூஜை அறையை பற்றி தாங்க சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். பூஜை அறையை எப்படி க்ளீன் பண்ணணும், என்னென்னலாம் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். பூஜை அறையை மாதத்துக்கு ஒரு தடவையாவது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டீப் க்ளீனிங்கு. இந்த பூஜை சாமி படத்தெல்லாம் நல்லா தண்ணி வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு, அந்த கீழே இருக்கிற தரை எல்லாமே நல்லா தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம். பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக கையாலே நசுக்கி போட்டிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு பொடியாயிடும். பொடி பண்ணிவிட்டு அந்த பச்சை கற்பூரத்தையும் இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துட்டு பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக துணி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன சின்ன காட்டன் துணிலாம் கிடைக்கும். அதெல்லாம் இந்த பூஜையை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த துணியை தண்ணியில் நல்லா முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோலாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈர துணியால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ப்ளெயினாக தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கும் இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாமி ஃபோட்டோ துடைக்கக்குள்ள சாமி ஃபோட்டோ நல்லா வாசனையாக இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் பாருங்கள், இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பூஜை அறையில் என்னென்ன பொருள்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பன்னீர், சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறம் இது திரி தூண்டி விளக்க குளிர வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கற்பூரம், கல்கண்டு வச்சுருக்கேன், இது சாமிக்கு பிரசாதத்துக்காக. அதுக்கப்புறம் தசாங்கம் செவ்வாய் வெள்ளியில் ஏற்றுவேன், அதுக்கு வச்சுருக்கேன். இது இந்த சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க, சின்ன வளையல். இது ஆடி பூரத்தப்ப சாமிக்கு நம்ம மாலை கட்டி போடலாம், இந்த கண்ணாடி வளையல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோன் சாம்பிராணி, இது கட்டியாக கிடைக்கும். இது திருவண்ணாமலை போனப்போ வாங்கினது. 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், ஆனால் நிறையாவே இருந்துச்சு. நல்லா கட்டி கட்டியாக பெருசாகவே இருக்கும். அதை நம்ம உடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வெண்கடுகுலாம் கூட இருக்கும். இது ஊது. இது என்ன நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கும். இது நாங்கள் துபாயில் இருந்தப்போ வாங்கினது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன பாக்ஸில் கிடைக்கும். இது கையாலே அப்படியே உடைச்சா நல்லா உடஞ்சிரும். இதை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நல்லா எரிய வச்சுட்டு அந்த நெருப்பு தணலோடு இருக்கக்குள்ள அந்த மேலே அந்த நிறைய ஃப்ளேவரில் இருக்கு இல்லையா, அந்த ஊதை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா ரூம் நல்லா வாசனையாக இருக்கும். சாமி ரூமில் கூட நம்ம நல்லா வாசனைக்காக ஏற்றிக்கலாம். கோயிலுக்கெலாம் போனோன்னா விபூதிலாம் இருந்துச்சுன்னா அதை ஒரு சின்ன கவரில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் விபூதி குங்குமத்தை நம்ம கொட்டி வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் வத்தி பெட்டி இதெல்லாம் ஒரு ட்ரெயில் அப்படியே வச்சுருக்கேன். இதுவும் அந்த ஊது தான். கீழே இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா நூல்கண்டு, சாமி புக்கு நிறையா இருக்கும். சிவபுராணம், அப்புறம் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்பயாவது படிக்கிறதுக்காக அதனால் அப்படியே பேக்கில் போட்டு வச்சுருக்கோம். சந்தனம் அதெல்லாம் மொத்தமாக இருக்கும். இப்போ நான் சாமிக்கு அந்த பூஜை படத்தெல்லாம் க்ளீன் பண்ணேன் இல்லையா, அது பொட்டு சிவப்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பாத்திரத்தில் சந்தனம் போட்டுட்டு பன்னீர் ஊற்றிக்கோங்க. பன்னீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சிம்பிளாக செய்கிறது. இதுக்குன்னு ஒரு பொடி கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சந்தனத்தை நீங்கள் கையாலேயே வைக்கலாம். இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக இருக்கும், சின்னதாக அழகாக இருக்கும். குங்குமம் வைக்கக்குள்ள பட்ஸை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமம் வைங்க, நல்லா உங்களுக்கு அழகாக வைக்க வரும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் கையாலே வச்சுக்கிறேன்னா கையாலே வச்சுக்கலாம். இது வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே நல்லா ஃபோட்டோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு கையாலேயும் வச்சு காமிக்கிறேன். நல்லா வச்சுட்டிங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள்.
இப்போ நான் இந்த சொம்பில் வந்து பச்சை அரிசி போட்டுக்க போகிறேன். இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிப்பேன். பச்சரிசியை இந்த பெரிய சொம்பில் போட்டுக்கலாம். அந்த பச்சரிசியை வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொங்கல் வைக்கிறப்ப அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசி ஃபுல்லாக நிரப்புனதுக்கப்புறம் அன்னப்பூர்ணி சிலைய அது மேலே வச்சுட்டு, அதில் கரண்டி அட்டாச்சாக இருக்கும். அந்த ஹோலில் வந்து வச்சுடுறேன். வச்சுட்டு ரூ. 1 காயின அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி அரிசிக்கு மேலே அன்னப்பூர்ணி சிலை வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி கிண்ணத்தில், வெள்ளி கிண்ணம்ல நீங்கள் வந்து பித்தளை கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். சாலிகிராமம் வச்சுருக்கேன். சாலிகிராமம் வந்து நாங்கள் இது வந்து நேபாள் போனப்போ வாங்கினது. இதில் வந்து 2 விதமான சாலிகிராமம் இருக்குது. விஷ்ணுக்குள்ளது, சிவனுக்குள்ளது. நாங்கள் வந்து சிவனுக்குள்ளது வாங்கியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா லிங்கம் தெரியும். இது வந்து எல்லா விதமான, அதாவது 1 முகம், 2 முகம், எல்லா விதமான ருத்ராட்ச மாலை இது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் பச்சரிசி தான் கொட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சங்கு வந்து வெறுமனே தட்டில் வைக்கக்கூடாது. அதனால் பச்சரிசி கொட்டி வச்சுருக்கேன். சங்குக்குள்ளார தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் இந்த மாதிரி 2 துளசி இலையை பிச்சு போட்டு வச்சுக்கலாம். இது அப்படியே பெருமாள் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வச்சிட வேண்டிதான். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை கிண்ணத்தில் எவ்வளோ நாணயம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நாணயம் போட்டு இதை லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கு அப்படியே நேரில் வச்சுருவேன். 2 அன்னப்பூர்ணி சிலை இருக்குது. அதனால இன்னும் ஒரு அன்னப்பூர்ணி சிலைக்கு ஒரு படியில் பச்சரிசி போட்டிருக்கேன். ஒரு சின்ன படி தான். இந்த அரிசிக்கு மேலே அன்னப்பூர்ணி சிலை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வெளியில் ஏற்றுறதுக்காக இந்த விளக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து குபேர விளக்கு. வெள்ளியில் தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்றது இல்லை. அகல் விளக்குல கூட நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, வெளியில் நம்ம உருளி வைப்போம் இல்லையா, தண்ணி ஊற்றி பூலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து சிகப்பு நிற பூ இருந்தால் ரொம்பவே நல்லது. அது வந்து கண் திருஷ்டியை போக்கும். ஆடி மாதத்தில் அம்மனை வந்து அழைக்கிறதுக்காக இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா பித்தளை சொம்பு ஏதாச்சும் எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் தடவிட்டு பொட்டு வச்சுட்டு குள்ளார தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், ரூ. 1 நாணயம், வேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்டிங்கன்னா அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு பச்சை கற்பூரம், அது கூடவே வந்து ஒரு ஏலக்காயை பிச்சு போட்டுட்டு துளசி இலையும் பிச்சு போட்டுட்டிங்கன்னா பெருமாள் கோயிலில் கிடைக்கிற தீர்த்தம் உங்களுக்கு வீட்டிலே ரெடி ஆகிடும். இப்போ இந்த தீர்த்தம் வந்து குடிச்சிங்கன்னா அப்படியே வந்து பெருமாள் கோயிலில் கிடைக்கிற தீர்த்தம் மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். விளக்கு வந்து ஒத்த படையில் இருந்தால் ரொம்பவே நல்லது. அதாவது நம்ம வீட்டில் ஏற்றுற மொத்த விளக்கு வந்து ஒத்த படையில் இருந்தால் நல்லது. ஆனால் இப்போ நான் வந்து 5 விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன். நான் எப்படி என் பூஜை அறையை வச்சுருக்கேன், அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன், என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.